தமிழ் சினிமாவுல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் 33 வருஷம் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை அவரே அழிச்சிட்டு போயிருக்காரு. உலகமே மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோட நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை பத்தி பேசும்போது விழா நாயகன் தளபதி விஜய் என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா? எதிர்பார்க்காம பேசி கடைசியில ஒரு ட்விஸ்டோட இசை வெளியீட்டு விழாவை முடிச்சிட்டு போயிருக்காரு. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசின முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்படியெல்லாம் தளபதி பேசுறாருன்னு ஆச்சரியப்படுவீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு அதிகமா தமிழர்கள் வாழ்ற ஊர் மலேசியா மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கம் அப்படின்னு தொடங்கி இருக்காரு. சில படங்களோட பேரை கேட்டாலே மலேசியா ஞாபகம் தான் வரும். நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லா படமும் அப்படிதானே விஜய் சொல்லவும் அரங்கமே அதிர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்துலயும் 33 வருஷமா என் கூட என் ரசிகர்கள் நின்னாங்க. அதனால தான் அடுத்த 30 வருஷம் அவங்க கூட நிக்க முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் இல்ல, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு விஜய் சொல்லவும் ரசிகர்கள் எல்லாரும் கண் கலங்கி நின்னாங்க. விஜய் திரும்பவும் நடிக்க வருவாரான்னு எல்லாரும் சொல்லும்போது பேச்ச ஆரம்பிக்கும் போதே என்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் இசை வெளியீட்டு விழாவுல அரசியல் பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில கடைசியில ஒரு ட்விஸ்டோட பேச்ச முடிச்சிருக்காரு. விஜய் தனியா வருவாரா இல்ல அணியா வருவாரான்னு எல்லாரும் கேக்குறாங்க. விஜய் எப்பவுமே தனியா இல்ல, மக்களோட சேர்ந்து அணியா தான் இருக்கேன். 2026 ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தன்னோட 33 வருஷ சினிமா வாழ்க்கையை முடிச்சிருக்காரு விஜய். சமூக வலைதளங்களில் ஒரு சகாப்தம் முடிஞ்சிட்டுன்னு எல்லாரும் வருத்தமான பதிவுகளை போடுற இந்த சமயத்துல 8 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில கடைசியில அவ்வளோ எனர்ஜியோட ஆடுறதா இருக்கட்டும் பாடுறதா இருக்கட்டும் இப்படி எல்லாரையும் 33 வருஷமா சந்தோஷப்படுத்தின திரைக்கலைஞன் தளபதி விஜய். இவரு மறுபடியும் சினிமாவுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி சினிமா செய்திகளுக்கு மறக்காம 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.